சீமான் ஏன் 16 டாக்டருக்கு சீட்டு, பல பேராசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்களுக்கு தேர்தல் நிக்க சீட்டு, ஏன் பொறியாளர்கள் இன்ஜினியர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்க? எல்லாருமே இதான் இப்படிதான் கொடுத்துருக்கு. விவசாயிக்கு கொடுத்துருக்கு சீட்டு. இதுல யாரும் அமைச்சர் மகனோ முன்னாடி எம்பியா இருந்தவரோ, இங்க அப்பா எம்பியா இருப்பாரு, அங்கே அம்மா மகன் அமைச்சரா இருப்பாரு, இங்க அப்பா அமைச்சரா இருப்பாரு, மகன் எம்பியா இருப்பாரு. நாடே இப்படித்தான் இருக்கு. 10 குடும்பத்துக்கு தான் 10-20 குடும்பத்துக்கு தான் இந்த நாட்டில் பதவிகள் பட்டயம் போட்டு கொடுத்துருக்கு. உங்கள் பிள்ளைகள் தான் எளிய பிள்ளைகள். இப்ப இதே நாகப்பட்டினம் தொகுதியில் நம்ம ஐயா 3 முறையா 4 முறை இருந்திருக்கு அப்படி ஐயா செல்வராஜ் ஐயா. என்னைக்காவது இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனை 4 முறைனா 20 ஆண்டுகள் ஆயிருக்கு, ஏதாவது எடுத்து பேசியிருக்காரா? இந்த மண்ணில் மீனவர் பிரச்சனைனா முதல்ல வந்து நின்ன மகன் நான் தான். விவசாய பிரச்சனை முதல்ல வந்து நின்ன மகன் நான் தான். ஈத்தேன் பிரச்சனை எடுக்கிறான்னா அங்கே வந்து கிடந்து போராடினது நான் தான். எல்லா பிரச்சனைக்கும் நான் வருவேன். அங்க மீனவர்கள் நாகப்பட்டினம், நானும் என் தங்கை காளியம்மா எல்லாம் போனோம், என் தம்பி காசிராம எல்லாம். அங்க போய் பார்த்தா கடலுக்குள்ள போக முடியாது, களிமுகத்தை தூர் வராம அப்படியே கப்பல்கள் அந்த படகுகள்லாம் நிக்குது. அது இரும்பு உத்து அப்படி தண்ணிக்கிலே உப்பு தண்ணியில கிடந்து உதிர்ந்து பல லட்சம் ரூபாய் போயிட்டு வாங்கின அந்த மீன்பிடி படகுலாம் நாசமா போச்சு. ஏதாவது பண்ணுன்னு என்னை கேட்டாங்க. நீங்க தேர்தல் வரும்போது ஏதாவது பண்ணி விடுங்க, நான் வந்து எல்லாம் பண்றேன் அப்படின்னு. அப்ப இதுல என்னன்னா, மக்களின் வாழ்க்கையை பற்றி அக்கறைப்படலை. மீனவன் வீதிக்கு வந்து போராடிட்டான், மாணவன் வீதிக்கு வந்து போராடிட்டான், மருத்துவர்கள் வந்துட்டாங்க, செவிலியர்கள் வந்துட்டாங்க, ஆசிரியர் பெருமக்கள் வந்துட்டாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்துட்டாங்க. விவசாயி எப்பவும் வீதியில தான் நிக்கிறான், அவன் வீட்டுக்குள்ளே இருந்ததில்லை. வீதியிலே எல்லாரும் ரோட்டுக்கு வந்து போராடின பிறகு நாட்டிலே நல்லாட்சி நடக்குது என்று சொன்னால் எப்படி நம்புகிறீர்களே அன்பு மக்களே? 60 ஆண்டுகள் ஆட்சி நடந்து 1000 ரூபாய் எங்க அம்மாவுக்கு கொடுக்கிற வறுமை நிலையில் கையேந்த வச்சுட்டே ஆத்தாவ. தன்மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் மக்களை 5க்கும் 10க்கும் நீ அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அரைக்குள வெள்ளத்திற்கும் 1 முழ கரும்புக்கும் கையேந்த வச்சுட்ட. நீ தன்மானத்தை இழக்க வச்சு பிச்சை எடுக்க வச்சுட்ட எங்களை. ஆனால் நீ ஆட்சி சாதனைங்கிற. இதை ஒழிக்கணும்னு உங்க பிள்ளைகள் நினைக்கிறான். தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழணும். அதுக்கு என்ன பண்ணும்? என் மக்களின் வருவாயை பெருக்கணும், வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், அவனவன் வாழ்விடத்திலே அரசு பணி கிடைக்க வைக்கணும், வேலை கிடைக்க வைக்கணும். அந்த இப்ப எங்க பார்த்தாலும் எல்லாருக்கும் சமமா கிடைக்கிறது டாஸ்மாக் கடையில சரக்கு, போதை பொருள். பள்ளிக்கூடத்துல உங்களால் நம்ப முடியுதா? வியந்துருவீங்க. 10ஆம் 12ஆம் படிக்கிற நம்ம பிள்ளைகள் கற்பமா இருக்குது. என்னுடைய தம்பி தங்கைகள்லாம் ஆசிரியரா பணி செய்யறாங்க, பேராசிரியர்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து என்கிட்ட என்ன குறைபடுறாங்கன்னா, பிள்ளைகள் எல்லாம் நிறைந்த போதையில் மயக்கத்திலே வகுப்பறையில் உட்கார்ந்துருக்காங்கன்னா, இதை எப்படியாவது மாத்துங்கன்னாங்கிறாங்க. எங்க மாத்துறது? மாத்தணும். மொத்தமா இவங்களை எல்லாம் தூக்கி மாத்திட்டா எல்லாம் சரியாயிடும். நீங்க ரொம்ப நாளா சொல்றீங்கல்ல ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு. இவர்களை ஒழிச்சாதான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும். என் உடன் பிறந்தவர்களே, எதுக்கு நாங்க தனியா நிக்கிறோம்? இவர்களோட சேர்ந்து என்ன நல்லதை மக்களுக்கு செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? செய்ய முடியாது. ஏனால் அவர்கள் செய்வதா இருந்தால் செய்திருப்பார்கள். 10 ஆண்டுகளில் செய்யாத நல்லதை அடுத்து வருகிற 5 ஆண்டுகளில் மோடி செய்வார் என்று எப்படி நம்புகிறீர்கள்? எப்படி நம்புகிறீர்கள்? இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒரே ஒன்று மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தை நான் வந்து இதை கொண்டு வந்தேன். ஒன்னும் இல்லை. இப்ப எங்க ஐயா அன்புமணியாவது வந்து நான் வந்து 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தேன், அமெரிக்கா போனேன், அங்க பார்த்தேன், அது மாதிரி ஏன் நம்ம ஊர்ல ஒரு திட்டம் வரக்கூடாதுன்னு நினைச்சேன், நான் மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தேன் சொல்றாருல. அப்படி ஒன்றை மோடியோ பிஜேபியோ சொல்ல சொல்லுங்க. இந்த காங்கிரஸ், நான் சொல்றேன், காங்கிரஸ் எனக்கு பண்ண பச்சை துரோகங்களை பட்டியலிடுறேன். இந்திரா காந்தி தன்னிச்சையாக எடுத்து எங்க பாட்டன் சேதுபதி மன்னனின் சொந்த சொத்தை கச்சத்தீவை எடுத்து இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததால் என்னரும் மீனவ சொந்தங்கள் இன்றும் வாழ்வாதாரத்தை இழந்து சாகுறோம். கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் தூரம் அதிகம், அவனுக்கென்றால் அவனுக்கு கடல் தூரம் அதிகம். நான் எல்லை தாண்டி வருகிறேன் என்று இன்று வரை சுடுகிறான், அடிக்கிறான், வலையை பறிக்கிறான், படகை பறிச்சு அந்த நாட்டுடைமையாக்கி ஏலமிடுகிறான். தடுக்க முடியவில்லை இந்த கட்சி ஆட்சிகளால். ஒரு சின்ன நாடு தொட்டா கொன்றுன்னு சொல்ல முடியல. ஆனால்
எங்கள் தலைவன் தமிழீழ நாட்டில் படையோடு நிற்கிற போது ஒரு மீனவனை கூட சிங்களவன் தொட்டதில்லை. அப்ப யாரு பாதுகாப்பு? யாரு பாதுகாப்பு? நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கும். நீ வலிமை மிக்க கடற்படையை எங்க வச்சிருக்கிறியே? காங்கிரஸ் இருக்கும் போதும் பிஜேபி இருக்கும் போதும் யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க உன் கப்பற்படை அங்கே வேலை செய்து? சொந்த நாட்டு மீனவனை மற்றொரு நாட்டு ராணுவம் சுடும்போது தடுத்தது, பாதுகாத்தது, படகை பறிக்க விடாமல் தடுத்தது, மீனவர்களை தாக்க விடாமல் தடுத்தது இந்த நாட்டு ராணுவம். செய்தி சொல்லு, ஒரு செய்தி. அந்த உரிமை போனது. காவிரி நதிநீரில் உரிமை பறித்தவர்கள் யார்? இவர்கள் தான், இந்த காங்கிரஸ் பிஜேபி தான். அவர்களே மானம் கட்டு மறுபடியும் நம்ம வீட்டு வாசல்ல ஓட்டு கட்டி நிற்கிறார்கள். நீங்களும் போட்டு விட்டு நிற்கிறீர்கள். இழந்த உரிமையை எப்படி மீட்பீர்கள்? இழந்து விட்ட உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். நாங்கள் போராடுகிறோம், பெற முடியவில்லை. காரணம், அதிகாரத்தில் இருப்பவனுக்கு அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது எவன் தர மறுக்கிறானோ அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது என் மக்கள் தான். காங்கிரஸை தோற்கடி, பாரதிய ஜனதாவை தோற்கடி. உன் உரிமையை பெற்றுத்தராதவன், உன் உணர்வை மதிக்காதவன், உன் உயிருக்கு நிற்காதவனை தோற்கடி. பயப்படுவான். தமிழர் நாட்டுக்குள் போய் ஒரு ஓட்டை வாங்க வேண்டும் என்றால் அவன் உணர்வை மதிக்கணும், அவன் உரிமைக்கு நிற்கணும், அவன் உரிமையை மீட்கணும். இல்லை என்றால் ஓட்டு போட மாட்டான். இத்தனை ஆண்டு 1976 கொடுக்கப்பட்ட 74 ஒப்பந்தம் 76 கொடுத்தாங்க கச்சத்தீவை. 2024 வந்து 10 ஆண்டு ஆட்சி முடிந்த பிறகு தேர்தல் வருது. சீமான் கச்சத்தீவை பத்தி பேசுறான், மக்கள்கிட்ட தாக்கம் ஏற்படுது. அப்ப என்ன பண்ணலாம்? நாமளும் அதையே பேசலாம். நான் வந்தா கச்சத்தீவை மீட்கிறேன் அப்படின்னா தேர்தல் அரசியல். தேர்தல் அரசியல் மக்களை மயக்கி ஓட்டை பறிப்பது. உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால் கடற்தாமரை மாநாடு போட்ட கட்சிக்கு பக்கத்தில் இருக்க கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்கிற தோணாதா? 850 பேர் இதுவரை இந்திய கடலுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அது மீனவன் பிரச்சனை, அது என் இனத்தின் பிரச்சனை. எங்களுக்கு அது எங்கள் இனத்தின் பிரச்சனை. இவனுக்கு மீனவன் செத்தா என்ன, விவசாயி செத்தா என்ன, ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செத்தா எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். நீங்கள் உங்கள் உயிர் அல்ல, இந்த கட்சிக்காரர்களுக்கு நீங்கள் ஒரு உயிர் அல்ல, ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். அதுவும் ஐயா மோடிக்கு அதுவும் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட பெட்டி இருக்கு. அது நீ போட்டா போடு, போடலைன்னா போ, அவரே போட்டுப்பாரு. நீ எங்க போட்டாலும் தாமரை போய் விடும். உனக்கு சந்தேகமா இருக்குல்ல? இந்த வலையுளிர் தட்டு வட இந்தியாவில் ஒரு மாவட்ட ஆட்சியர், IAS, ஒரு கலெக்டர், ஒரு எஸ்பியை கூட்டிட்டு போயிட்டு இந்த எந்திரம் நல்லா வேலை செய்தான்னு டெஸ்ட் பண்ணுது. எல்லா பொத்தானையும் அழுத்தி பார்த்து எல்லாம் தாமரையிலே எரியுது. இப்ப அதை தலையை சுத்தி எரியாம நீ எப்படி நல்ல தேர்தல் நடத்துவ? அந்த பெட்டியை போ, சீட்டை கொண்டா குத்து, அப்படிதானே சொல்லணும். ஒரு நேர்மையாளன்னா என்ன பண்ணணும்? சரி, மக்கள் விரும்பல, மாத்தி வாக்குச்சீட்டு முறைக்கு வந்துருவோம். சொல்லு. நீங்க ஒரு கணக்கு, நான் சொல்லல, எங்க அண்ணன் பயில்வான் ரங்கநாதன் சொல்றாங்க. இந்தியாவிலே ஒரு தலைவன் அதிகப்படியா பத்திரிகையாளர்களை, ஊடகத்தை சந்தித்த தலைவன் யார்? சர்வே. இந்தியாவிலே அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு களத்தில் நின்று போராடிய தலைவன் யார்? சர்வே. ரெண்டுலயுமே உங்க மகன் நான் தான் இருந்திருக்கேன். பிரச்சனையை தந்தவர்களுக்கே மறுபடியும் அதிகாரத்தை தந்தவர்கள் யாருன்னா என் மக்கள் தான், இவர்கள் தான். எங்கள் தலைவன் எங்கள் கற்பிச்சது எப்படி தெரியுமா? துன்பத்தை தந்தவனுக்கு ரொம்ப நாளைக்கு வச்சிருக்காதரா, கடன் வாங்கினா ஒருத்தன் உடனே திருப்பி கொடுக்கணும்டா, அதான்டா நல்ல மனிதனுக்கு அழகு, அதான்டா தன்மானமிக்க தமிழனுக்கு அழகு. துன்பத்தை தர்றானாடா, ஒருத்தன் அக்கிரமம் தர்றானா, அநியாயம் செய்யறானா, உடனே அவனுக்கு திருப்பி கொள்ளா. இப்ப என்ன பண்ண? திருப்பி நீங்க கொடுக்கணும். என் படத்துல இப்படிதான், தம்பி படத்துல ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? ஐயோ அடிக்காதீங்க, எனக்கு வலிக்குது, ஐயோ அடிக்காதீங்க வலிக்குது, ஐயோ அடிக்காதீங்க வலிக்குது, ஐயோ அடிக்காதீங்க வலிக்குதுன்னு கெஞ்சுவான். அவன் கேட்க மாட்டான். மாதவன் வந்து ஒரே அடியா அந்த அடிச்சுக்கிட்டே இருக்கான்னா அவன் அடிப்பான். ஐயோ அம்மா அப்படிமா, அப்படித்தான்டா இவனுக்கு வலிச்சிருக்குமா. அப்ப அந்த அடியை உணர்த்தணும். சும்மா நீ சொல்லிக்கிட்டு கூடாது. ஒண்ணுமானது நம்மள முடிவு பண்ணிட்டான். இந்த ஜனங்கள் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப என்னை மாதிரி நின்று ஓட்டு கேட்க சொல்லுங்க, எந்த கட்சி கேட்டுக்கிட்டு இருக்கு? என்னைக்கு என்னமோ தெரியாம இந்த கட்டடத்து நிழல்ல நீத்திருக்காங்க. இல்லைன்னா நடு முச்சந்திரச்சு வெந்து என்னை கேட்கிறேன், என்ன சீமான் கருப்பாயிட்டான்னு. நான் ஏற்கனவே ரொம்ப வெள்ளையா இருந்த மாதிரி. இப்படித்தான்
நீ ஒரு தேர்தல் முடிஞ்சோன்னா பாம்பு சட்டை உரிக்கிற மாதிரி இப்படியே கலண்டு வரும் தோல். என்ன செய்யறது, இந்த சனத்துல பிறந்துட்டோம், விட்டுட்டு போக முடியல. சரி, கூட பிறந்த பாவத்துக்கு கத்திட்டாலும் செத்து போகும்னு கத்திட்டு கிடக்குறேன். என்ன செய்யறது? என் முன்னவர்கள் அப்படி நினைச்சிருந்தா இந்த மாறுதல் வந்திருக்காது, நாங்க படிச்சிருக்க முடியாது, வந்திருக்க முடியாது. அந்த அக்கறையில, உடன் பிறந்தவர்கள் அக்கறையில பேசுறோம். அதை புரிந்து கொண்டு என் மக்கள் இந்த தேர்தலை இது பண்ணோம். நான் என் தாய் தந்தையருக்கு, தாத்தா பாட்டிக்கு இந்த கட்சியை தொடங்கல. எனக்கும் கீழே சின்ன பிள்ளைகளா இருக்க என் தம்பி தங்கைகளுக்கு தான், இந்த நிக்கிறாங்க சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு தான். மீட்டு அதுக்காக தான் நான் அந்த கட்சியை நடத்துறேன். நான் அன்னைக்கு சொல்லும்போது சிரிச்சாங்க, என்ன சீமான் உங்களுக்கு 4,50,000 ஓட்டு 1.1 தானே வாங்கியிருக்கீங்க, எப்படி அப்படின்னு. என்னுடைய வாக்காளர்கள்லாம் 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வரும்போது நான் வென்றுவேன் அப்படின்னேன். அப்ப அவங்க யாரும் புரியல. இதே மாதிரிதான் இம்ரான்கான், என்னை யாருக்கும் தெரியாது, அவர் உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர், பாகிஸ்தானுடைய கேப்டன். அவரு தோற்று போனாரு, ஒரு இடத்துல கூட கட்டுத்தர பெறல, டெபாசிட் வாங்கல. என்னை மாதிரி தான் வரும். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க என்ன தோத்து போயிட்டீங்களே அப்படின்னு. என்னோட ஓட்டர்ஸ் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க, 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க, ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வரும்போது சரியா இருக்கும். சரியா 20வது வருஷத்துல பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டு. அப்படி இப்ப 4,50,000 வாக்கு வாங்கினா 18 லட்சம் வாங்கினேன், அப்புறம் 32 லட்சம் வாங்கினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 8ஆம் கிளாஸ்ல படிச்சவன் ஓட்டு போட வந்துட்டான், 10ஆம் கிளாஸ்ல படிச்சவன் ஓட்டு போட வந்துட்டான். இப்போ படிச்சிருக்கான் பாரு, அவன் நேரம் இங்கதான் வருவான். ஏன்? யார் தன் மேல பேரன்பு கொண்டு நேசிச்சு இந்த மண்ணை, மலையை, காட்டை, நீரை, கடலை காப்பாற்ற துடிக்கிறான், இந்த பூமியை நான் வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக வைத்து விட்டு போக வேண்டும் என்று எவன் துடிக்கிறான் என்று அவனுக்கு தெரியும். நான் உளமாற அழுவேன், அவங்க ஒப்பு கழுவாங்க. எங்க அப்பா இறந்து போயிட்டா அம்மா எப்படி அழுவா? அமைதியா உட்காந்து மூளையில் அப்படியே அழுதுட்டு இருப்பா. அவ மனசுக்குள்ள 1000 ஓடும். ஆனா எங்க அத்தை, பெரியத்தா, சின்னத்தா, சொந்தக்காரி எல்லாம் தெரு முனையிலிருந்து ஒப்பாரி வச்சு வருவாளுங்க. ஐயோ மகராஜா போயிட்டான்னு போயிட்டே இருக்கும்.